நம்ம இன்றைக்கி மொபைல் நெட்வொர்க் 28 நாளுக்கு உங்களுக்கு இவ்வளோ பர் டே இவ்வளோ டேட்டா, அப்புறமா அன்லிமிட்டெடு கால் அப்படின்னு ஒரு முறையை மாறி இருக்குது. நம்மளுடைய எல்லா செல்ஃபோனுக்கும் யாருக்கு வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். முன்னாடியெல்லாம் தொடக்க காலகட்டங்களில் அவுட் கோயிங் ஃபஸ்ட்டு இன்கமிங்க்கும் காசு இருந்தது, அப்புறம் அவுட் கோயிங், அப்புறமா அப்படி மாறி மாறி இன்கமிங் ஃப்ரீயானது, அவுட் கோயிங்க்கு சார்ஜபிள் ஆனது. அதுக்கப்புறமா இந்த ஜியோ உள்ளே வந்ததுக்கப்புறமா மந்த்லி நீங்கள் அன்லிமிட்டெட் டேட்டா, அப்புறம் அன்லிமிட்டெட் கால்ஸ் அப்படின்னு கொண்டுட்டு வந்தாங்க. இப்போது இது இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கான தாக்கத்தை இந்த செல்ஃபோன்கள், இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, செல்ஃபோனை விட்டு நான் விலகி இருக்கணும், செல்ஃபோன் என்னை ஆக்கிரமிச்சிருச்சு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த கட்டுப்பாடற்ற அழைப்புகள் அப்படிங்கிறது தான் செல்ஃபோனுக்குள்ளே போய் சிக்கினதுக்கான முக்கிய காரணம். மொபைல் டேட்டா தேவைப்படுது பல விஷயங்களுக்காக, அதில் நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடுகளை கொண்டுட்டு வரலாம். ஆனால் இந்த கட்டுப்பாடற்ற அழைப்புகள் மிகப்பெரிய அளவுக்கான தாக்கத்தை இந்த குடும்பங்கள் மத்தியில், பொருளாதாரத்தில், அப்புறமா இப்போ குழந்தைகள் மத்தியில், கல்லூரி பெண்கள், வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிற பெண்கள், வீட்டு பணிகளை செய்துக்கிட்டு வீட்டை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய வேலை செய்யக்கூடிய பெண்கள் மத்தியில், இந்த சும்மா இருக்கிற வெட்டியாக இருக்கிற ஃபோனோடு இருக்கிறவர்கள் செய்கிற அட்டூழியங்கள், இது எல்லாத்தையும் குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் முக்கியமாக வேலை, இப்போ இந்த நேரம் கட்ட அழைப்புகள் இருக்கிறதால ஒரு வேலைக்கு போகிற ஒருவனை எளிதில் இன்னொரு வேலைக்கு போகாத ஒரு தத்தேரி, ஒரு நாதேரி அவனை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி ஃபோனில் கொஞ்சம் நேரம் பேசி, இப்போ 10 மணிக்கு போய் ஒருத்தங்க ரிப்போர்ட் ஆகணும்னா அவனை 10:30 வரைக்கும் ஏதாவது ஒரு வெட்டியாக பேசி அவனை வேலைக்கு போக விடாமல் பண்ணுறான். இப்போ வேலைக்கு கிளம்பி வர்றவனை நடுவில் ஃபோன் பண்ணி அவனை இருறா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவனை வேலைக்கு போக விடாமல் பண்ணுறாங்க. அப்போ அவனை கூட்டிகிட்டு கொண்டு போய் சுற்றுறதுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்தை, ஒரு வேலைக்கு அவனை நம்பி இருக்கிற ஒரு வேலையில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில், இப்போ இந்த அடிமட்டத்தில் இருக்கிற இந்த பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கிற அந்த சமூக பசங்களுடைய வாழ்வையே சிதைக்குது இந்த ஃபோன். நிறைய நிறுவனங்களில் அந்த டைம் 10 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னா 9:30க்கு ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால தான் எல்லா நிறுவனங்களும் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு வச்சுருக்காங்க, ஆள்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று சாராயம், அதுக்கு அடுத்த நிலையில் இந்த ஃபோன் இருக்குது. இது அப்புறமா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லா வயதினர்களும், இப்போ பள்ளி குழந்தைகளில் ஆரம்பித்து அந்த குழந்தையை குறி வைக்கிற காம்பவுண்ட்லேருந்து, அப்புறமா 2 பள்ளி குழந்தைகள்லேருந்து அவங்க கேம் சம்மந்தமாக பேசுகிறது, தேவையில்லாததை